ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 6 என்ன டிப்ஸ்ன்னு பார்க்கலாமா? நீங்கள் வந்து இப்போ நம்ம ஹேர்க்கில் வந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறைய பேர் சீரம் யூஸ் பண்ண மாட்டீங்க. இல்லை எனக்கு பழக்கம் இல்லை, இப்போ உடனே எப்படி நான் இது பண்ணுறது அப்படின்னும் போது நான் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவே எடுத்துக்கோங்க. ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு எடுப்பீங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட வந்து அலோவேரா ஜெல்லு, ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு, சாதம் வடித்த கஞ்சி. ஆனால் உப்பு போடக்கூடாது சாதம் வடித்த கஞ்சியில். அந்த கஞ்சி எல்லாம் மூணுத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பில் போட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. அது நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனையும் நிற்கும். முடி வந்து சீரம் போடாமல் நம்ம இது பண்ணுறோம்ல, அதனால் அந்த சீரம் போடுற எஃபெக்டை வந்து இது வந்து ஒரு அளவுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சிக்கு இல்லாமல் இருக்கும். முடி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். முடி சாஃப்டானாலே உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை வந்து இதுவாகும். நமக்கு வந்து முடி ரஃப்பாக இருந்தால் தான் பட்டு பட்டுன்னு உடையும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் அதை மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஷாம்பு ரொம்ப நேரம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம போடுற 3 பொருள்னால அந்த ஷாம்புவோட இது வந்து கம்மியாயிடும். அதனால் நீங்கள் தைரியமாக போட்டு வாங்க. உங்களுக்கு வந்து முடி நல்லா சாஃப்டாக நல்லா வளரவும் செய்யும். அந்த சர்க்குலேஷன் வந்து நமக்கு மசாஜ் கொடுக்கறதுனால அதனோட பவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.